நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க ராஜ்குமார். இது நம்ம சாய் ஸ்பைசஸ். ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள் வந்து நம்ம வந்து குடுத்துட்ருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியான பொருட்கள் வந்து குடுத்துட்ருக்கோம். விலை ரொம்ப குறைவா குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லிற முடியாது. என்னன்னா, மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து தரமான பொருட்கள் கிடைக்குமா? அப்படின்றது தெரியாதுல்ல. ஆனா, நாங்க சில பொருட்கள் வந்து தரமா தாங்க குடுக்குறோம். சில பொருட்கள் ஏன் தரமா குடுக்க முடியதில்லைன்னா, அது நம்ம ஊர்ல அதிகமா உற்பத்தி ஆகுறதில்ல. அத என்ன பண்ண வேண்டியது இருக்கு, நம்ம வாங்கி குடுக்க வேண்டியது இருக்கு. பட் இருந்தாலும் அதுக்கேத்த மாரி விலை வந்து நிலவரம் வந்து இருக்குங்க. ஏன்னா, தரமான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விலை கண்டிப்பா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஏலக்காய். ஸோ நம்ம ஏலக்காய் நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். நம்ம உழவனின் குரல்ல போட்டிருப்போம், கேஎல் ப்ராப்பர்ட்டில போட்டிருப்போம். நெறைய விஷயங்கள் வந்து அதிகமா ஷேர் பண்றது வந்து ஏலக்காய் தான். ஏன்னா, நம்ம ஊர்ல எங்க ஊர்ல அதிகமா உற்பத்தி ஆகுறது ஏலக்காய், மிளகு அது 2ம் தாங்க. நம்ம ஏலக்காய் அப்படின்றது இது வந்து மார்க்கெட்டோட பிரைஸ் தான். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு விலை கம்மியா கேட்குறீங்க. இது வந்து அன்னையனையோட மார்க்கெட்டு. இப்ப ஒரு ஏலக்காய் ஒரு ஒரு நார்மலான காய் வாங்க போனோம் அப்படின்னாலே, ரூ. 2400 விக்கிறாங்கங்க. அதே நேரத்தில நல்ல குவாலிட்டியான காய் அப்படின்னா, ரூ. 3600 அதாவது போல்டு காயின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் ரூ. 3600. இந்த இடைப்பட்ட ரேஞ்சில தான் வந்து காய் என்ன பண்றாங்க, ட்ரேடு நடக்குது. அதாவது ட்ரேடு அப்படின்றது நம்ம எப்படி பங்குச் சந்தையில வர்த்தகம் நடக்குமோ, அதே மாரி இது வந்து ஏலக்காய்க்கு ஒரு சந்தை இருக்குங்க. அதுல ட்ரேட் ஆகுது. அப்ப நம்ம அதுக்கும் கம்மியா வந்து குடுக்க முடியாதுல்ல. ஏன்னா நம்ம ஒரு ஃபார்மேட்டா வாங்குறோம். இல்ல எங்க தோட்டத்துல உற்பத்தி பண்ணா, ரொம்ப குறைவான ரேட்டுக்கு குடுக்க முடியாதுல்ல. இப்ப மார்க்கெட்டே அந்த ரேட் தான் இருக்கு அப்டின்னா, அது கம்மியா குடுக்கலாம். ஆனா மார்க்கெட்டோட ரேட் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கிறனால, இனி வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா ஏறதாங்க செய்யும். என்னன்னா சப்ளை இல்ல. ஏலக்காய் வந்து இந்த வருஷம் அடிச்ச வெயில்ல நெறைய வந்து உற்பத்தி குறைஞ்சிருச்சு. அப்ப வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா வந்து அதிகமாயிட்டே தான் இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அ ஹோல்சேல்ல அதிகமா சப்ளை பண்றதில்ல. ஏலக்காய் மட்டும் தான் நாங்க பண்ணுவோம். ஆனா ரீட்டெயில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள நாங்க எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு மினிமமா குடுக்க முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ குடுத்துட்டுருக்கோங்க. ஏலக்காய் அப்படின்ற விஷயம் வந்து ரூ. 2400லேருந்து ரூ. 3600க்குள்ள வந்து ட்ரேட் ஆகும். உங்களுக்கு 50 கிராம், 100 கிராம் கேட்டாலும் நாங்க வந்து குடுப்போம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாவே நாங்க வந்து சப்ளை பண்றோம். அதுக்கேத்த மாரி கொரியர் சார்ஜ் அப்படின்றது மட்டும் சேர்த்து வரும். பட் ஆனா 1 கிலோ வரைக்கும் நீங்க எந்த பொருள் வாங்குனாலும், அந்த கொரியர் சார்ஜ் ஒரு ரூ. 50 அதுதாங்க வரும். இப்ப நீங்க எல்லாம் கலந்து 1 கிலோ வாங்குனாலும், 1 கிலோவோட கொரியர் சார்ஜ் தான் வரும். ஸோ ஏலக்காய் வேணும் அப்படின்னா நம்ம நம்பர சேவ் பண்ணிக்கங்க. அதே நேரத்தில உங்க நண்பர்களுக்கும் மசாலா வாங்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ இது மாரி நெறையா வந்து ப்ராடக்ட் இருக்குங்க. இன்னைக்கு நாங்க ஏலக்காவோட இத சொல்லியிருக்கேன். நான் வரப்போற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து நம்மட்ட என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்ற ஃபுல் வீடியோஸ் வந்து நான் போடுறேன். ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கும் தெரியும். மார்க்கெட்டோட பிரைஸ் அப்படின்றது நீங்க அன்னன்னைக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் அப்போ வந்து உங்களுக்கு அனுப்புறேன் பிரைஸ் லிஸ்ட்டு. மார்க்கெட்ல வந்து ஒவ்வொரு நாளும் ரேட் வந்து டிஃபரன்ஸ் ஆயிட்டே இருக்குங்க. ஒரு சில ஐட்டம் மட்டும் தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். அடுத்த வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பொருள பத்தி நம்ம பார்ப்போம்.